மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி, வேலை, குடியிருப்பு மற்றும் சாலை வசதிகள், மின் இணைப்பு, குடிநீர் வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதியை வழங்கி வருகிறது. அதன்படி ஆண்டுதோறும் மத்திய அரசு வழங்கும் சிறப்பு நிதியானது பட்டியலின மக்களுக்கு விவசாய பயன்பாடு, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர், இளைஞர்களின் மேற்படிப்பு, ஆதி திராவிட வீடு கட்டும் திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த நிதியானது கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசால் முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும், சில திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மாநில அரசு முறையாக பட்டியலின மக்களுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்குவதில்லை என்று ராஜகுரு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் பட்டியலின மக்களுக்கான சிறப்பு நிதி கிடைக்காமல் பல மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களின் கல்லூரி மேற்படிப்பு போட்டித் தேர்வு பங்கேற்க முடியாமல் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வு 4 வாரங்களில் இந்த மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.